தமிழக ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க சென்றிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ராஜேஷ். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது பட்டினப்பாக்கத்தில் இருந்து ஆளுநரை சந்திக்க புறப்பட்டுள்ளார். குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களை வென்று வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளார் தமிழக வெற்றி கழகம். கட்சிக்கு 5 உறுப்பினர்கள் கொண்ட காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்த நிலையில் விஜய் ஆட்சி அமைக்க மேலும் 6 பேரின் ஆதரவை தேவைப்பட்டது. ஆட்சி அமைக்க அழைக்க கோரி ஆளுநரிடம் தவேக தலைவர் விஜய் கோரிக்கை வைத்த நிலையில் பெரும்பான்மைக்கான பட்டியல் அளிக்குமாறு அவர் கோரியிருந்தார். இந்த நிலையில் விசிக, சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகளிடம் தவேக ஆதரவு கேட்டிருந்தது. இதையடுத்து இன்று ஆலோசனை நடத்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தவேகவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருந்தது. இரு கட்சிகளுமே ஆதரவு கடிதங்களையும் அளித்திருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கீழ்வேலூர் போட்டியிட்ட லதா மற்றும் பத்மநாதபுரத்தில் போட்டியிட்ட செல்லசாமி ஆகியோர் வெற்றி பெற்றிருந்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திருத்துறைப்பூண்டியில் போட்டியிட்ட மாரிமுத்து மற்றும் தாலியில் போட்டியிட்ட ராமச்சந்திரன் ஆகியோர் வெற்றி பெற்றிருந்தனர். இடதுசாரிகள் ஆதரவு தெரிவித்த காரணத்தினால் தவேகவிற்கு ஆதரவாக 116 ஆக உயர்ந்துள்ளது. அதாவது வெற்றியின் 118 இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை 116 உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் தவேக ஆட்சி அமைக்க மேலும் 2 உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே தேவை. இந்த சூழலில் 2 உறுப்பினர்களை கொண்ட விசிக இன்று அடுத்த கட்ட நகர்வுகளை மேலிடத்தில் பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் தவேக தலைவர் விஜய் தற்போது ஆளுநரை சந்திப்பதற்காக அங்கு சென்றுள்ளார். இன்று சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு கூட 3வது முறையாகவே என்று நாம் பார்க்கப்படுகிறது. தமிழக 17வது சட்டப்பேரவை தேர்தலில் மதவாத அரசியல்கள் சக்திகளை உறுதிப்படுத்த தோற்கடிக்க தமிழ்நாடு வாக்காளர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில நிர்வாக குழு பாராட்டுகிறது. இதன் பின்பு ஆளுநரிடம் விஜய், அதாவது தவேக தலைவர் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்துவார்கள், அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என்று இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும். ராஜேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.